ஆளா இருப்பா எப்படி கேவறதா இல்லையா ஒருமையா பேசிட்டு இருக்கீங்க ஒருமையில நான் பேசுறேன் கத்தி பேசி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க எவ்வளவு உரிமை இருக்குது கட்சி பத்தி எதுக்கு பேசுறாப்ல ஏன் எப்ப ஒரு எதுக்குறாங்க அவங்கள போய் ஒருமையில பேசுறாங்க எதுக்கு ஒருமையில பேசுறோம் அப்பதான் பேசுறீங்க ஒருமையில எதுக்கு பேசணும் நாங்க போன் பேசி போலவே சொல்லி கொடுக்கலையா நாகரிகம் அப்புறம் என்ன பண்ண ஒருமையில எதுக்கு பேசுறீங்க ரைட் ஒருமையில அடிக்கிறீங்க ஏய் தட்றா அடிக்கிட்டு ஓடுறா அடிப்பேன் கை வைக்கிட்டு போய் பேசலாம் அடிக்கிற மாதிரி தான் நான் அடிக்கிட்டு போய் ஓபனா சொல்றேன் 793 அண்ணா நம்பர்ல எந்த விதமா கேவலமா பேசுறீங்க நீங்க தான் கேவலமா வீடியோ பண்ணுமா நல்லாவே வீடியோ நான் தெரியாமல பண்ணல தெரிஞ்சுட்டு தான் பண்றேன் நானு மறைச்சிட்டு ஒண்ணு பண்ணல நானு 193ல நீ அளவு போட்டே நோட்ல போட்டுருவேன் நீங்க சொன்னா நீங்க மாறாதீங்க அண்ணா மயில்ங்க அண்ணன் மீது ஆ இது என்ன மயில்ங்க அண்ணா நான் மயில்ங்க யார அண்ணன் இங்க பாருமா ஏன் கார் எல்லாம் விட்டாப்டான் அவன் அவனுக்கு பங்கு இருக்குது ஒரு கார் கரை பண்ணல நான் எதுக்குன்னா நீங்க கோட்ல போட்டல நான் மடு போடுது நான் வந்து அளக்கறேன் எல்லாம் அத அளக்காதன்னு சொல்ல எல்லா நம்பர் நாங்க அளப்போம் நீங்க எப்படி நீங்க அளக்க கூடாதுன்னு என்ன நான் பயந்துட்டு போக முடியாது அவங்க அளக்கறாங்கன்னு சொன்னாங்க அளக்கறீங்கல நாங்க அளக்க கூடாதுன்னு தடுக்க அளக்காதீங்க நான் கணக்குல அல்லன் சொல்றாங்க அப்ப எப்படி அளக்காத போறீங்க அது எங்க பிரச்சனை கிடையாது அவங்க இத்தனை நாள் நாங்க போய் கேட்டோம்ல அன்னைக்கு எங்க போனாங்க நீங்க பேசி சால்வ் பண்ணிக்க இதேதான் இன்னைக்கு பேசுறோம் இன்னைக்கு அவங்க வந்து நான் மட்டும் எப்படி எடுத்துக்குறோம் எதுக்கு ஒத்துக்கறன்னு இருக்குது நான் கூட்ட நடக்க கேட்டாங்க ஊடு தேடி போய் கேட்டாங்க அன்னைக்கு எங்க போனாங்க நான் மட்டும் இல்ல ஊடு தேடி கேட்டீங்க எங்க போனாங்க அவங்களா இதுதானே வந்தாங்க அன்னைக்கு வண்டிக்காரர் தடுத்தது என்ன யாரை கேட்டா தடுத்தாங்க காடு வரல காட்டுக்கு வண்டி வர கூடாது வேலைக்கு வந்த வேலைக்கு ஆள் வர கூடாது இதெல்லாம் தெரியாம நினைச்சிட்டு இருக்காங்களா நீங்க பண்ணதல பேசிக்கலாம் ஆனா நாங்க அளக்க வரீங்க நாங்க எல்லாருக்கும் இங்க என்ன ரெக்கார்ட் அத அளப்போம் நீங்க சொல்றது வாய்ப்பில்ல மேடம் நாங்க இல்லனா நான் சொல்றேன் நீங்க அளக்க வரதாங்க சொல்றீங்கல அளந்துட்டு போங்க எங்க சர்வே எல்லாம் அளக்காதீங்க அவ்வளவுதான் அளக்காதீங்க பிரச்சனை இடம் சொன்னாதான் அதுக்கு நாங்க அளக்க முடியும் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மாமா உண்மையில ஒரு மீல பேச மாட்டேன் கண்ணில் போனாதீங்க என்ன பேசுமா உன்னை எதுக்கு எது எது அளக்க கட்ட சொல்லுங்க எல்லா பக்கமும் அளக்கூடாது அவங்க தடுத்தாங்க அதனால நான் கண்ணில் கூட்ட நடக்கும்போது அவங்க ஏறு ஓட்டுல தடுத்தாங்க கண்ணில் சொன்னா என்னக்கா நீங்க அவங்க பண்றத தடுக்குறீங்க நாங்க 3 டைம் அளக்கறத டைம் இப்ப மட்டும் எங்க தகவல் கொடுத்துறாங்களா இப்ப மட்டும் எங்க தகவல் கொடுத்துறாங்களா வெயிட் பண்ணுங்க எதேச்சியே வந்து அளந்துட்டு இருந்தாங்க அளந்தா எங்க காடு வந்து எவ்வளவு விட்டுட்டு அளந்துக்காங்கன்னு சொன்னோம் போயிட்டாங்க அவ்வளவு அளக்கூடாதுன்னு சொன்னா அளக்கூடாது சரி அண்ணா இப்ப அளக்க கூடாதுங்கிற வேர்டு நீங்க சொல்லக்கூடாது இப்போ உங்களுக்கு நீங்களும் அளக்க இது இப்ப ட்ரை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி இப்ப அவங்க அளக்கிறதுக்கு மனு போட்டுருக்காங்க நீங்க அத அந்த காரணம் காட்டி தடுக்குறீங்க தடுக்கதான் சரிங்க ஒழிஞ்சு ஆனா எங்களை வந்து யார் அதெல்லாம் அளக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆனா அளந்து நான் வந்து உன்னை வந்து வந்து கையை பிடிச்சிருக்கல உள்ள தடு அளக்கறத நீ கேட்டா கோர்ட்டுக்கு நீ ஆஜராகிறதா இருந்தா நீ அளந்து நீங்க கோர்ட்ல போடுங்க ஆவணும் அதுக்கு ஒண்ணு இது பிரச்சனை இல்ல நீங்க போடுங்க நாங்க வந்து என்ன ஒர்க் கொடுத்தோம் அதான் செய்ய போறோம் வேணும்னே ஒருத்தரோட இடத்த வந்து அபகரிச்சு இன்னொரு இடத்த கொடுக்க போறது இல்ல என்ன ரெக்கார்டு அதை தான் நாங்க பண்ண போறோம் இன்னைக்கே வந்து நான் பேச்சுவார்த்தை அவங்க உடன்பட்டு வராதனால நான் தடுத்து வச்சுக்கிறேன் டென்ஷன்லாம் ஆகல ஏன் காட்ட ஓட்டுன காட்ட அவங்க தடுத்தாங்க அன்னைக்கு கூட நான் வந்து ஏடா தடுத்தீங்கன்னு நான் கேட்கல ரோடு இல்ல கவர்மெண்ட் போட்ட ரோடு இல்லங்கறாங்க நான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன கோரிக்கை காட்டுக்காரருக்கு தெரியும் அதெல்லாம் எதுங்க இன்னைக்கு பொட்டா போதும் அளந்து பட்டா மாத்தினா போதும் திருப்பி அன்னைக்கா ஒரு நாளைக்கு அவனை செத்து வச்சு அழுத்தி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு வேலையாகாது அளக்காதுன்னா அளக்காது அவ்வளவுதான் 793 சர்வே நம்பர்ல எந்த இது வந்தாலும் அளக்காதீங்கன்னா என்னைக்குமே அளக்க முடியாது பரவாயில்ல நடந்துட்டு போகுது குறை போட்டாலும் பரவாயில்ல நாட்டியே குறை போட்டாலும் பரவாயில்ல என்னைக்குமே அளக்க முடியலாலும் போச்சு போகுது தன்னால கடந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கடந்துட்டு போகுது நீங்க ஒரு நாள் அளக்கற நினைக்கிறீங்க ஐ தடு பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்ல வரீங்க இன்னைக்கு நீ பாருமா இன்றைய சூழ்நிலைக்கு இல்ல நீ பஞ்சாயத்துக்கு இந்த பஞ்சாயத்துக்கு பேச்சுக்கே இங்க இடம் இல்ல அளக்க வேண்டாம் அதெல்லாம் எது வேண்டாம் இப்ப பேச வேண்டாம் இப்ப நீ பேச வேண்டாம் இப்ப நீ அந்த நாயத்தையே பேச வேண்டாம் இப்ப அளக்க கூடாது அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை
அது என்னன்னு சொன்னாதாங்கன்னா பேச முடியும். நானும் அவங்களுக்கு தெரியுமா ஆயிரம் பஞ்சாயத்து வச்சு பார்த்தோம். உனக்கு தெரியலன்னா விட்டுரு, அவங்களுக்கு தெரியும், காட்டுக்காரனுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? ஏங்கண்ணா காட்டுக்காரரு அவர் என்னன்னு ரோடு எழுதி கொடுக்காம அவங்க அளக்க முடியாது. ரோடு இப்ப எழுதி கூட தடுத்துட்டு போப்பா, முடிஞ்சா தடுத்துக்கு, நான் வேணாம்னு சொல்லல. அப்படி இருக்கிறது அவங்களுக்கு தெரியலடா. அப்புறம் ஏன் எந்த வார்த்தையை பேசுற? தடுக்க முடியாதுங்க. ஒரு பக்கம் பஞ்சாயத்து பேசுறாங்க, ஒரு பக்கம் வந்து ரோடு தடுக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்க போய் சொல்லு. தடுக்க முடியாது. இல்ல இப்ப நாங்க பேசுறது நீ சுத்தமா பேசுறீங்களா? இல்ல அவங்கள பேசுறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு ஏன் கேட்க மாட்டீங்க? யாருமே தடுக்க அது ஏன் சொல்லாத அவன சொல்லு. ஒரு பேர் இந்த ரோடு பொதுவா நான் சொல்லிடுறேன், 5 நிமிஷம் மட்டும் கேளுங்க. இந்த ரோடு கவர்மெண்ட் ரோடு, வீடியோ போட்ட ரோடு. ஒரு யாராலையும் தடுக்க முடியாது, யாரு தடுத்தாலும் அஃபென்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். நான் கூட சொல்லலாம், இந்த ரோட்ல காடு போடலாம், நாங்களாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போடலாம் வாயில, அது செல்லாது, அது நடக்காது. அது கரெக்ட், சொல்றது நீங்க கரெக்ட். இப்ப இங்க தம்பி சமாதானமா போகலாம், தம்பி வராரு, அண்ணங்காரரு சாயந்தரமா சமாதானம் போனா காலையில உட்காந்து குடிச்சுட்டு நான் ரோடு விட மாட்டேன், எவன் வந்தாலும் தடுக்கிறாரு. என்ன பேச்சு, என்ன அப்படி சொல்லலாம்? இப்ப நான் கூட தான் சொல்லுவேன், வர முடியாது, நீ ஏத்துக்கிறியா? இரு மூட்டு வந்து கேட்டா ஒரு வியாபாரி காட்டுக்கு வந்தாலும் வந்து காட்டுல கண்ணே கொண்டு போய் காடு டிராக்டர் காடு ஓட்ட வரா, காடு ஓட்ட கூடாதா நீ? காட்டுக்கு வேலை பண்ணி வேலை செய்யக்கூடாதா நீ? பயிர் பத்தி பேசுற நீ? இவன் சட்டம் வீங்களுக்கு அன்னைக்கு தட்டு நீங்க எங்க போனீங்க? இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க. தம்பி ஒன்னு சொல்லட்டுமா? நீ சொல்லிதான் அவங்ககிட்ட போய் வந்து பிரச்சனையிலே பேசுனேன். நான் சொல்லிதானே பேசுறேன். இப்ப நான் உன்னை இடையில நாயத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீ சொல்லிதான், நான் சொல்லிதான் பேசுனேன். நாயத்தான் தரையான உங்க வீட்டுக்காரர் தான் போய் பேசுன்னு சொல்லிதான் நாயத்தை நான் பேசுனேன். அதுக்கு மேலே இந்த நாயமே பேசல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 2 பேர் தரப்புக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, எது நாயமா உட்கார்ந்து போய் சரி பண்ணலாம் சொல்றேன். அதைத்தான் நாங்களும் கூப்பிட்டோம், உட்காந்து பேசலாம். அதுக்கு அவங்க முடியாது, வர முடியாதுட்டாங்க. நாங்க எப்படி அளக்க விடுவோம்? நீங்க கூப்பிட்ட அன்னைக்கு நாங்க வந்தோம்ல, அப்ப நாங்க கூப்பிட்டா நீங்க வரணும்ல. ஊடு தேடி வந்து நின்னாங்கல்ல, நீயே வரல. நான் வந்து காட்டுறேன், எனக்கு காட்டுற உரிமை இல்லையா? முறையா எல்லாருக்குமே தகவல் கொடுத்து தான் அளக்கணும். யாருக்கு சொல்லாம அளக்கூடாது. இல்லைன்னு சொல்ல, நாங்க இல்லைன்னு சொல்ல. இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு பொறுத்தளவு நீ அளவு போடாத, பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடலாம். நல்ல பிரச்சனை தீர்மானம் பண்ணிட்டு நீயே வந்து பேசி முடிச்சேன். பஞ்சாயத்துக்கு எத்தனையோ நாள் எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்தாங்க, அத்தனை பேர் பஞ்சாயத்துக்கு வாங்கணும்ன்றதுக்கு யாரும் வரல. நான் எதுக்கு மாட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை? யாரும் மாட்ட போறது இல்ல. நீ வந்து ஒரே ஒருத்தங்கடா பேசவே கூடாது. பொதுவா தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பக்கத்துல அவங்க பண்ற சாட்டியே தெரியும். நான் என்ன சொன்னேன் அவர்ட்ட, தம்பிட்டு முந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்து என்ன சொன்னேன், இப்ப இந்த ஆண்டு எங்க காடு என்ன தம்பி யார் சொல்றது? ஒரு 5 நிமிஷம் கூட கேட்க மாட்டேங்கிற கேட்கறது நீ யார் சொல்றது? ஒரு 5 நிமிஷம் நீ சொல்ற கேட்கறாங்க. ஒரு 5 நிமிஷம் என்ன சொல்றது கூட கேட்க மாட்டேங்கிற நீ பேசுறாங்க பாத்தீங்களா? ரோட எங்க காட்டதா இருக்கு, இதே பிரச்சனை தான் அவங்களும் பேசுறாங்க. அந்த காட்டுல அதான் இப்ப அவர் பேசுறாருல, இதே அவங்களும் பேசுறாங்க. இதுக்கு தான் காடு அளக்க வேண்டாம். ரோட் பொது காடு, அப்புறம் எப்படி ரோட் எங்க காட்டுல இருக்கு? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நீங்க எங்க காட்டுல இருக்கு ரோடு? ரோடே முழுசு எங்க காட்டுல இருக்கு, எப்படி சொல்லலாம்? அப்படி பொதுவா போணும், பொதுவா போணும். யார் காடு எப்படி பேசலாம்?
அப்படி பேச மாட்டேன் ரோட்ல யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப சொன்னாரு அவரு நூறு பேர் சொல்லாத. அது எப்படி பேசுறீங்க நீங்க ஏன் பிரச்சனை இங்கே இல்ல வர? வாய் வார்த்தைக்கு ஏன் பேசுறீங்க நீங்க அவனுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குடா. 100 பிரச்சனை இருக்குடா. இங்கே வர. நான் என்ன சொல்றேன் கேட்டா கேளு. கேளு விடு. அப்ப நீ பாட்டு பேசிட்டு இரு. நான் உன்கிட்ட பேசல. அப்ப நான் ஏய் எப்படா அடுத்தோட கார் வித்தா ரோட் கார்க்கு எப்பறம் வாங்கி கொடுத்து சொன்னானுங்க? சரி